எக்ஸாம்னா பயமா உங்களுக்கு? ஆமாம், எக்ஸாம்னா பயமாக தான் இருக்கும். எங்கே எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயமாக தான் இருக்கும். எல்லாமே நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் பேப்பரை பார்த்ததும் எல்லாமே மறந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலைன்னா என்னோட ஃப்யூச்சரே போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலன்னா அம்மா அப்பா திட்டுவாங்களேன்ற பயம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலனா ஐயோ மானமே போயிடுமே, இவன் ஒரு தண்ட சோறுன்னு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிடுவாங்களே அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள இருக்கும். என்னோட இந்த எக்ஸாம் மார்க்ஸை நம்பி தானே என்னோட குடும்பத்தோட தலையெழுத்தே இருக்கு அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கு இந்த பயங்கள் மனசில் வர்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம்தான். உங்கள் மனசில் வர்ற இந்த பயத்தெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்லா படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக நான் சில ஸ்டெப்ஸை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசில் வர்ற இந்த பயத்தோடையே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் கொஞ்சம் இந்த பயத்தெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட சப்ஜெக்ட்ஸை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிங்க. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணினாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறத உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். எக்ஸாம் டைமில் வர்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் கண்டிப்பாக நோ சொல்லிடுங்க. உங்களோட ஸ்க்ரீன் டைம், ஹேங் அவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிக் நோ சொல்லிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். உங்களை சுற்றி இருக்கிற ஆளுங்க, அதாச்சும் உங்களோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், வெல் விஷர்ஸ், உங்களோட நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் கொடுக்குற அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உங்களையே நீங்கள் ஆக்கிக்காதீங்க. அதுக்கு பதிலாக அவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை உங்களுக்கு எக்ஸாம் டைமில் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு மற்றதை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. எக்ஸாம் எழுதுறதுக்காக எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் சீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு அமைதியாக கடவுளை மட்டும் மனசில் நினச்சிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. மன தைரியத்தோட ஒரு குவெஸ்டனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடித்ததும் கடவுள் மேலே நம்பிக்கையை போட்டுட்டு எழுதி முடித்த எக்ஸாம் பேப்பரை வச்சு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பரிசுத்த வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்துல சொன்னது போலவே நீங்க உங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை கொடுத்து நீங்க உங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கடவுள் மேல நம்பிக்கையை போட்டுட்டு ஒரு எக்ஸாமையும் எழுதி கிளியர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றியும் தோல்வியும் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வந்துட்டே தான் இருக்க போகுது. அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி போறீங்க அப்படின்றதுல தான் உங்களோட லைஃபோட வெற்றியின் ரகசியமே இருக்கு. ஒருவேளை தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை மன தைரியத்தோட ஃபேஸ் பண்ணி உங்களோட லைஃபை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த நேரம் தோன்ற மாதிரி நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டு உங்களோட லைஃபுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம முடிச்சிடலான்ட்டு முட்டாள்தனமான டெசிஷன்ஸை நீங்க எடுக்க நினைக்காதீங்க. உங்க மேல யாருமே இந்த சூழ்நிலையில நம்பிக்கை வைக்கலனா கூட பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நீங்க உங்களை நம்பினாலே போதும், நீங்க எதையும் சாதிக்கலாம். இந்த தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்களோட வாழ்க்கைய கண்மலையின் மேல உயர்த்தி வைப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். God bless you.